السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. ربي زدني علما. اللهم إني أسألك علما نافعا وعملا متقبلا ورزقا طيبا. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுபஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுவின் பேரருளால் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கற்றுத்தரப்பட்ட புனித ரமதான் மாதத்தினுடைய இரவு வணக்கத்தை எவ்வித கூட்டல் குறைத்தலும் செய்துவிடாமல் அதை நிறைவு செய்துவிட்டு மார்க்கத்தை பற்றிய செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நமது பொன்னான நேரத்தை நாம் அதற்காக ஒதுக்கியிருக்கின்றோம். அருமையான உரைகள் நிகழ்த்தப்படுகிறது. உருதுவில் பேசினா என்ன, தமிழில் பேசினா என்ன, சபையில் உட்கார்ற பழக்கம் இருக்கணும். எல்லாம் என்னமோ திருவிழா மாதிரி இருக்குது, அங்கங்கே உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு. ஏன் உருதுவில் பேசினா என்ன, சபை தான் நமக்கு முக்கியம். மஜ்லிஸுடைய ஒழுக்கங்கள் இருக்குது. இங்கே பயான் நடந்துகிட்ருக்குது, எல்லாம் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு என்னமோ கதை பேசிக்கிட்டு. தமிழில் பேசினா என்ன, உருதுவில் பேசினா என்ன, எந்த மொழியில் பேசினா என்ன, நமக்கு வேண்டியது நன்மை. அதனால் இந்த புனித இரவுகளில் மஜ்லிஸினுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். இந்த மொபைல் வச்சுருக்கிறவங்க ரொம்ப அட்டகாசம் பண்ணுறீங்க. தொழுகையில் கூட பாருங்கள், இந்த புனித ரமதானுடைய மாதத்தில் கவனக்குறைவு, அதே ரிங்டோன் அடிக்குது. ருக்குவில் போகும்போது யாரோ கிராத் போட்டு விட்டாங்க, கிராத் ஓதிட்டு இருக்குது.
தொழுகையில் வேற எங்கேயும் ஓதுறக்கிறாத்த அங்கே ஓதிக்கிட்டு இருக்குது. பயானு கேட்குறவங்களும் அப்படியே மொபைலை பார்த்துக்கிட்டே கேட்குறாங்க பயான். அப்படி என்ன நமக்கு அந்த ஒரு பைத்தியம்? ஒரு புனித இரவுகளில் கொஞ்ச நேரம் அந்த மொபைலை நம்மால் விட முடியல. அப்படி என்ன நமக்கு என்ன போதை ஏறி கிடக்குது? அதனால் கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம், அரை மணி நேரம் அதை விட வைக்கிறதுக்காக தான் இந்த வகுப்புகள், இந்த பயான்கள்லாம். இந்த பயான்களில் வந்தும் அதை நான் விட மாட்டேன்னு சொன்னால் அப்புறம் கபருக்குள்ளே போனால் மட்டும்தான் விடுவோம். கஃன் துணியில் சுற்றி உள்ளே வச்சா மட்டும்தான் அடங்குவோம். இவ்வளோ பெரிய ஃபித்னா இது, மொபைலினால் ஏற்படக்கூடிய ஃபித்னாக்கள். அதனால் அது சபை ஒழுக்கத்தை கடைப்பிடிங்க. ஒன்று பயானை கேளுங்க, இல்லை உட்காந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொபைலை யூஸ் பண்ணாதீங்க, அவ்வளோதான். அப்படி என்னத்தை யூஸ் பண்ணிட போகிறீங்க? மணி 12 1 மணிக்கு என்னத்தை மொபைலில் யூஸ் பண்ணிட போகிறீங்க? சும்மா தேவையில்லாத மெசேஜை பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களை பார்த்துட்டே இருக்கிறது. பயான் புரியலையா? ஒன்றும் இல்லை, அமைதியாக உட்காந்துருங்க. சும்மா சுபஹானல்லாஹ், அது இப்போ சொன்னாங்கல்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஒன்றுமே வரலையா? அல்லாஹூ 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 அல்லாஹூ. அல்லாஹுவை நினைவு கூற வேண்டிய இந்த நாட்களிலும் நாம் திருந்தாவிட்டால் வேறு எப்போது நாம் திருந்த போகிறோம்? இது போன்ற புனித இரவுகளிலும் நமது போதை மயக்கம் தெளியாவிட்டால் எப்போ நமக்கு தெரிய போகுது? அது என்ன அவ்வளோ மொபைலின் மேல அவ்வளோ மோகம்? அல்லாஹ்வை விட மொபைல் உயர்ந்ததா? அல்லாஹ் ரசூலை விட மொபைல் உயர்ந்ததா? இந்த பசங்க பூரா அதில் தான் இருக்கிறாங்க. சில இதில் தாய்மார்களும் சலைத்தவர்கள் அல்ல. உங்களுக்கு நாங்கள் எந்த வகையிலும் சலைத்தவர்கள் அல்ல நிரூபிக்கிறாங்க. அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாவின் ஆலயத்திற்கு வந்திருக்கிறீங்க. சில பேர் உட்காந்துட்டு வேறு வேறு வீடியோக்கள் பார்க்குறான் மஸ்ஜிதிலேயே. இதெல்லாம் சுற்றி மஸ்ஜிதுகள். அல்லாஹ் சும்மா விடுவானா? என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு நீ இந்த வேலை பண்ணுற, அல்லாஹ் கோபம் வராது? எங்க அல்லாவின் ரஹமத் இறங்கக்கூடிய இந்த நாட்களில் சில பேர் காமெடி பார்த்துட்டு இருக்கிறான், சில பேர் வேற ஏதோ ஒரு மீடியா பார்க்குறான், சில ஏதோ ஒரு மஸ்ஜிதுக்குள் உட்கார்ந்து கொண்டு, அல்லாவின் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு இந்த காரியத்தை செய்தால் அல்லாஹ் சும்மா விடுவானா? அல்லாஹ் கோபம் வராது? ஏற்கனவே அல்லாவின் கோபத்தினால் தான் நாம் அடிபடுகிறோம், உதைப்படுகிறோம். கொஞ்சம் விழிப்புணர்வு வரணுங்க. கொஞ்சமாவது நாம் ஈமானியர்கள், நமது உடலில் ஈமானிய ரத்தம் ஓடுகிறது. மொபைல்களுக்கெல்லாம் நாங்கள் அடிமைகள் அல்ல. கொஞ்சமாவது ப்ரூஃப் பண்ணணும். உங்களை எல்லாம் மொபைலை விட்டு சொல்றாங்க, தொழுகையில கூட இல்லை. தொழுகையில் கூட ஒருத்தர் மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். தொழுகையில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்தில், அம்மா ஆயிஷாவுடைய ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒரு வகையான கோடு போட்ட போர்வை முன்னால் கொண்டு வந்து தொங்கவிடப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதார்கள். தொழுது முடிச்சு சலாம் கொடுத்து சொன்னாங்க, இந்த திரையை இந்த இடத்தில் தொங்கவிட்டது யார்? அந்த காலத்தில் என்ன இருக்க போகுது? சும்மா கோடு போட்ட செக்குடு அந்த திரை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் சொன்னார்கள், இந்த திரையை அகற்றிவிடு, எனது தொழுகையின் கவனத்தை திருப்புகிறது. தொழுகைன்னு ஒன்று இருந்தால் முழு ஃபோக்கஸ் அதில் இருக்கணும், அப்போதான் தொழுகையின் நன்மை கிடைக்கும். அல்லாஹ்வுக்காக ஒதுக்கிறது அந்த 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்திலேயும் சாக்கடையை கொண்டு வந்து ஊத்துவேன், மலத்தை கொண்டு வந்து தின்பேன், மூத்திரத்தை குடிப்பேன் என்றால் நம்மளை கொண்டு போய் எங்க வைக்கிறது? ஏன்னா அல்லாஹ்வுக்காக ஒரு 10 நிமிஷம் தொழுகைங்கிறது என்ன? 10 நிமிஷம் மிஞ்சி போனா 12 நிமிஷம். இந்த 10 நிமிஷம் கூட நாம் அல்லாஹ்வுக்காக ஒதுக்கலன்னு சொன்னா வேற என்ன தொழுகை இது? புனித ரமதானுடைய மாதம், இன்னைக்கு கூட லைலத்துல் கத்ர் இருக்கலாம்.
அஞ்ச வேண்டிய நேரம் இது. எப்படிப்பட்ட காலத்தில் நாம் இருக்கிறோம், எவ்வளவு குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் இருக்கிறோம். ஈமானுக்கு சவால் விடக்கூடிய காலம், ஹயாத்தா மௌத்தா என்கிற கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுவின் அச்சத்தை உருவாக்குங்கள், பயப்படுங்க, அல்லாஹுவை அஞ்சுங்கள். அல்லாஹுவின் அச்சம், அல்லாஹுவின் பயம் இது இல்லாமல் போய்விட்டது. இதை தவிர மற்ற எல்லாவற்றையும் பயப்படுகிறோம். வத்தகுல்லாஹ், அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஃபலா தகாஃபூஹும் வகாஃபூனி இன் குன்தும் மோமினீன், நீங்கள் மோமீன்களாக இருந்தால் என்னை அஞ்சுங்கள், என்னை தவிர வேறு யாரையும் அஞ்சாதீர்கள். ஃபலா தகாஃபூஹும், அஞ்சாதீர்கள், என்னை அஞ்சுங்கள். அல்லாஹ்வின் பயம். அல்லாஹ் தான் மிக பெரியவன், அல்லாஹ் தான் நம்மை படைத்தான், நமக்கு தேவையான அனைத்தையும் தருகிறான், நம்மை சாகடிப்பான், கபரு குழிக்குள் வைத்து நம்மை விசாரிப்பான். மவுத்தை நினைச்சு பாருங்க, எத்தனை ஜனாசாக்களை பார்க்குறோம். போன வருஷம் இருந்த இந்த எத்தனையோ பேர் இந்த ரமதான்ல இல்லை. அல்லாஹுவின் அச்சத்தை உருவாக்குங்கள், அல்லாஹுவை அஞ்சுங்கள். 2 அச்சத்தையும் 2 அமைதியையும் நான் ஒன்று சேர்க்க மாட்டேன். ஒன்று, இந்த உலகத்திலேயே மறுமையை பயந்து விட்டால் மறுமையில் அல்லாஹ் அமைதியை தருவான். இந்த உலகத்தில் பயப்படாமல் இருந்தால் மறுமையில் அல்லாஹ் பயத்தை கொடுத்துருவான். அஹஃப்துஹு, ஹவுஃப், அல்லாஹுவின் பயம், அல்லாஹுவின் அச்சம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சமயங்களில் ஒரு வசனத்தை ஓதுவார்கள், இரவு முழுவதும் அந்த ஒரு வசனத்தையே ஓதிக்கொண்டே இருப்பார்கள் அழுதவர்களாக. இன் துஅஸிபுஹும் ஃபஇன்னஹும் இபாதுக் வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆகிரத்தில் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் சொல்வாங்களாம், யா அல்லாஹ், இன் துஅஸிபுஹும், நீ இவர்களை தண்டித்தால், ஃபஇன்னஹும் இபாதுக், அவர்கள் உன் அடியார்கள், வ இன் தக்ஃபிர் லஹும், அவர்களை நீ மன்னித்து விட்டால், ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹக்கீம், நீ யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் நிறைந்தவன். இந்த ஒரே வசனத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப 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 ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு வசனம் வருகிறது, அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹுவை அஞ்சுவதற்கு இன்னும் அவர்களுக்கு நேரம் வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறான். இப்போது அவர்கள் அல்லாஹ்வை அஞ்சாவிட்டால் வேறு எப்போது அவர்கள் அஞ்ச போகிறார்கள்? அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ். அப்துல்லா இப்னு உமர் சஹாபி, சொர்க்கத்திற்குரிய மனிதர்கள், இந்த ஒரு வசனத்தை திரும்ப திரும்ப ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சமயத்தில், யா அய்யுஹன் நாஸ் இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மக்களே, மனிதர்களே, அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், மறுமை நாளின் பூகம்பம் மகத்தானது. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், இந்த பூகம்பம் என்பது இந்த வசனத்தில் குறிப்பிடுவது நிலநடுக்கம் சார்ந்த பூகம்பம் அல்ல. மறுமையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், உங்கள் பிள்ளைகளில் ஒவ்வொரு 1000 பேரிலும் 999 பெயர்களை நரகத்திற்குரியவர்களாக வெளியாக்குங்கள். அவ்வளவு கூட்டத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியாக்கும். இதுவே ஒரு பெரிய பூகம்பம். நிறைய பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் எக்ஸாம் எழுதுனாங்க, 2 பேர் தான் பாஸ், மற்றவங்க எல்லாம் ஃபெயில்.
அப்போ எப்படிப்பட்ட ஒரு பூகம்பம் ஏற்படும்? இன்ன ஜல்சலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம். இந்த ஒரு வசனத்தை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிக்கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தார்கள். சஹாபாக்கள் எப்படி அழுவார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கடைசி காலத்தில் அவர்களுடைய கண்களுக்கு கீழே அப்படியே கோடு மாதிரி விழுந்துருச்சு. காரணம், அவர்கள் அழுது அழுது அந்த கண்ணீர் துளிகள் போய் அப்படியே அந்த அடையாளத்தை நாங்கள் பார்ப்போம். உமர் பின் கத்தாப் சொர்க்கத்திற்குரிய மனிதர். அவர்களை பார்த்து சொர்க்கம் பெருமைப்படுகிறது, ஆனால் உலகத்தில் பயப்படுகிறார்கள், அஞ்சுகிறார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் நமக்கெல்லாம் தெரியும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு துன்னூரைன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2 மகள்களை திருமணம் செய்த உஸ்மான் வெட்க உணர்வில் முழுமை, வானவர்கள் பார்த்து வெட்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஆனால் கபரை கடந்து சென்றால் நின்று அழுகிறார்கள். ஃபஃபாதத் ஐனாஹு, கண்ணீர் துளிகள் வழிந்து ஓடும். ஒன்று இருக்கு அழுவுறது, சும்மா லேசா கண்ணீர் துளி வரும். இன்னொன்று இருக்குது கண்ணீர் துளி வந்து முகத்தில் பட்டு தாடியில் பட்டு கீழே விழுந்து பூமியில் விழுவது. இதுக்கு பேர் தான் வழிந்து ஓடுவது. ஃபஃபாதத் ஐனாஹு. யார் இவர்கள்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, சொர்க்கத்திற்குரியவர்கள். நமக்கு என்ன அச்சமே இல்லாமல் போய்விட்டது. அல்லாஹ்வின் பயம், அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹுவை பற்றிய அச்சம். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹுவை அஞ்சுங்கள், பயப்படுங்கள். இன்னைக்கு இன்கம் டேக்ஸ் காரனுக்கு பயப்படுகிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை பார்த்து பயப்படுகிறோம். அந்த கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட், அந்த அதிகாரி, இந்த ஏஜென்சி, இதையெல்லாம் பயப்படக்கூடிய நாம் இவை அனைத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய அல்லாஹுவை அஞ்சுவதில்லை. அல்லாஹுவின் பயம், ஹவுஃப். இந்த இபாதத்துகள் எல்லாமே இந்த ஹஷ்யத் இருந்தால் மட்டும்தான் லேசாகும். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன். வஸ்தஈனு, அல்லாஹ்விடம் உதவி தேடுங்கள். பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையின் மூலம், தொழுகையின் மூலம். வ இன்னஹா லகபீரத்துன், தொழுகை மிகப்பெரிய பாரமாக இருக்கும், சுமையாக இருக்கும். இன்னைக்கு நமக்கு அப்படித்தான் இருக்குது. இல்லா அலல் காஷிஈன், எவர்கள் பயப்படுகிறார்களோ, அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அவர்களை தவிர. காஷிஈன், குஷு, பயப்படுவது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன், எவர்கள் தொழுகையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு நின்றால் யஸ்துரு கான ஃபீ சத்ரிஹி மிர்ஜல், சால்னா சட்டி கொதிப்பதை போல், கொதிக்கும் போது எப்படி சத்தம் வருமோ அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திலிருந்து சத்தம் வரும். அழுது கொண்டிருப்பார்கள் அல்லாஹ்விடத்தில். கான ஃபீ சத்ரிஹி மிர்ஜல், திருகக்கல்லு திருகுவதை போல், திருகும் போது என்ன சத்தம் வருமோ குமுறி குமுறி அழுவார்கள். இந்த அழுகை மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு பிரியமான, பிடித்தமான அழுகை. ஒரு மனிதன் வாழ்நாளில் எத்தனை அழுகை அழுகின்றானோ அதெல்லாம் வேஸ்ட், பயனற்றது. ஒரே அழுகை தான் பெருமைக்குரியது, அல்லாஹ்வுக்கு பிரியமானது. அது என்ன? அல்லாஹுவின் அச்சத்தால் அழுவது, அல்லாஹுவை நினைத்து அழுவது. வாழ்நாளில் நாம் செய்த பாவங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ என்னென்ன பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உடனே அல்லாஹ் பிடிக்க நினைத்தால் அல்லாஹ்வின் பிடியிலிருந்து எங்க நாம போக முடியும்? அல்லாஹ்வின் பிடி, இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத். மறுமையில் கூட நரகத்திற்கு போனதற்கு பிறகு அல்லாஹ் சொல்லுவானா, எனக்காக உலகத்தில் ஒரே ஒரு முறை யார் அஞ்சினார்களோ நரகத்திலிருந்து அவர்களை வெளியாக்குங்கள். ஆனால் நரகத்துக்கே போகாமல் சொர்க்கத்துக்கு போகணும், அதுதான் வெற்றி.
ஆனாலும் அல்லாஹ்விடத்தில் அந்த அழுகை மிகவும் மதிப்பிற்குரியது. இது போன்ற புனித நாட்களில் தனிமையில் உட்காருங்க, இரு கரங்களை ஏந்தி அல்லாஹ்விடத்திலே அழுங்க, கண்ணீர் விடுங்கள். கண்ணீர் வராவிட்டால் புரிந்து கொள்ளுங்கள், நமது உள்ளங்கள் கற்களை போல் கடினமாகிவிட்டது. அழுகை வராவிட்டால் உள்ளங்கள் இறுக்கமாகிவிட்டது, கற்களாகிவிட்டன. உள்ளம் பார்க்கறதுக்கு தான் அது ஒரு சதை துண்டு போல் தெரிகிறது. ஏன்னா அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை அதற்குள் இல்லாவிட்டால் அது இரும்பை விட, கல்லை விட கடினமாகி விடுகிறது. கல் நெஞ்சம். அழுகை வரணும். தனது தாயாருடைய மௌத்து, தந்தையின் மௌத்து, முன்னால் இருந்த எத்தனையோ சகோதர சகோதரிகளுடைய மௌத்து, உறவுகளினுடைய மௌத்து, எத்தனையோ நண்பர்கள், நெருங்கிய நண்பர்களை வாழ்க்கையில் நாம் பறிகொடுத்திருப்போம். அவர்களை நினைத்து, தனது கபரை நினைத்து திடீரென்று மௌத்து வந்து விட்டால் அல்லாஹ்வுக்கு நாம் என்ன பதில் சொல்வோம்? வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த வாழ்க்கையின் புத்தகத்தை, அந்த பக்கங்களை புரட்டி பார்த்தால் நாம் என்னென்ன செயல்களை செய்திருக்கிறோம். 2 விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான விஷயங்கள். அல்லாஹ் ரொம்ப பெருமைப்படுறான். ஒன்று என்ன? அல்லாஹ்வை புகழ்வது. அதனால தான் அல்லாஹ் தன்னைத்தானே புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிறகு நமக்கு அல்லாஹ் சொல்றான், நபிக்கு சொல்றான், சப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்கள், என்னை புகழுங்கள். சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா, சப்பிஹூஹு, நீங்கள் என்னை புகழுங்கள். அல்லாஹ் தன்னை புகழ்வதை விரும்புகிறான். அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான விஷயம். இன்னொன்று என்ன? அல்லாஹ்விடத்தில் அழுவது, கண்ணீர் துளிகள், குமுறுவது, கெஞ்சுவது, கதறுவது. எங்கெங்கோ போய் நாம் கதறுகிறோம், அழுகின்றோம், கண்ணீர் வடிக்கின்றோம். எங்கே போனாலும் சரி, நமது எந்த காரியமும் நிறைவேறாது. யாரிடத்திலே அழ வேண்டுமோ அவனிடத்தில் அழ வேண்டும். இது போன்ற புனிதமான எவ்வளவு சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுக்குறான். அருமையான வாய்ப்புகள். குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, மற்ற நேரத்தில் புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ப்ராப்ளம், இந்த ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம், அது முடிய மாட்டேங்குது, இது முடிய மாட்டேங்குது. இவ்வளவு வசதிகள். அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்கி அல்லாஹ்வா கேட்கிறான், மன்னிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன். ஒன்று இருக்கு, நாம போய் கேட்கிறது, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பாயாக, எனக்கு ரிசிக் தருவாயாக, ஆரோக்கியம் தருவாயாக, வயதை நீளமாக்குவாய். ஒன்று நாம கேட்கிறது. அல்லாஹ்வே இறங்கி இது போன்ற புனித இரவுகளில் நம்மிடம் அல்லாஹ் கேட்கிறான். என்னிடம் கேட்பவர்கள் யார் இருக்கிறார்? கையேந்தக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்? அவர்கள் எதை கேட்டாலும் நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். அது கிடைக்குதோ இல்லையோ இரண்டாவது, அல்லாஹ்விடத்தில் பேசக்கூடிய, கேட்கக்கூடிய ஒரு பாக்கியம். இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அல்லாஹ்வை அஞ்சி 2 சொட்டு நீர் துளிகள், இபாதத்துக்காக ஏற்பட்ட அந்த தழும்புகள், அடையாளம். சில சமயங்களில் நெத்தியில் அந்த தழும்பு வரும், சில சமயங்களில் காலில். இந்த தழும்புகள் இருக்குதே, இது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அதே போல ஜிஹாத், போர்க்களத்திற்கு சென்று அதில் ஒரு துளி, ஒரு சொட்டு ரத்தம் விழுந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. போர்க்களத்தில் லேசாக ஒரு காயம் ஏற்பட்டாலும் அது அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அழுகை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானது. அல்லாஹ்வை அஞ்சுங்கள், அல்லாஹ்வை பயப்படுங்கள். வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், அதில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். சும்ம துவஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், நீங்கள் செய்த ஒவ்வொன்றிற்கும், நல்லதற்கும் கெட்டதற்கும் தகுந்த கூலி தரப்படும். வத்தகு யௌமன், அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள், அஞ்சுங்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அதை பயப்படுங்க. அதை தவிர வேறு எதையும் பயப்படாதீர்கள். அதனால ஒன்றும் ஆக போறதில்லை. அல்லாஹுவின் பயம் 7 சாரார் அல்லாஹ் சொல்லி காட்டினார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுவின் அரிசின் நிழல் பெறக்கூடிய 7 சாரார் மறுமை நாளில்
மறுமை நாள் எப்படி இருக்கும்? ஏன் நிழல் காரணம் என்னன்னு சொன்னால், அந்த நாள் எப்படி இருக்கும்? சூரியன் 1 மைல் பக்கத்தில் வந்துடும். ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு நாள். 50 அல்ஃபசனா, 50,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு நாள். சூரியன் பக்கத்தில் இருக்குது. உடலில் ஒட்டு துணி இல்லை, காலில் செருப்பு இல்லை. ஹுஃபாத்தன் உராத்தன் உர்லன். சிலருக்கு கரண்டை கால் அளவுக்கு வியர்வை, சிலருக்கு முட்டி அளவுக்கு, சிலருக்கு இடுப்பு அளவுக்கு, சிலருக்கு தோல் புஜங்கள் அளவுக்கு. சிலர் வேர்வையிலேயே மூழ்கி கொண்டிருப்பார்கள். துன்யாவுடைய வேர்வை இல்லாது, அது ஆகிரத்துடைய வேர்வை. பிகதரி ஆமாலிஹிம், அவர்கள் செய்த பாவங்களினால் ஏற்படக்கூடிய வியர்வை. யஜாலுல் வில்தான ஷீபா, சின்ன குழந்தையையும் கிழவனாக்கிவிடும் ஒரு நாள். 50,000 ஆண்டுகள் கொண்ட ஒரு நாள். கடுமையான வெயில், சூரியன் பக்கத்தில் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன தேவைப்படும்? நிழல் தேவைப்படும். அல்லாஹுவின் அர்ஷின் நிழல். சில ஹதீஸ்கள்ல வருது அல்லாஹ்வின் நிழல், ரெண்டுமே இருக்கு. அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல். அந்த நிழல் பெறக்கூடிய 7 சாரார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். இமாமுன் ஆதிலுன், நீதம் செலுத்தக்கூடிய தலைவர். தலைவர்னு சொன்னா, அதாவது தலைமை பதவியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, நீதி செலுத்தக்கூடிய பொறுப்பில், 2 மனிதர்களுக்கு மத்தியில் நீதி செலுத்துவதாக இருந்தாலும் சரி. இமாமுன் ஆதிலுன், நீதி செலுத்தும் தலைவர், நீதிபதி, ஜட்ஜு யாராக இருந்தாலும் சரி. இன்றைய காலகட்டத்தில் இதைத்தான் கேட்கிறோம். நீங்கள் யாருக்கும் எந்த சலுகையும் கொடுக்க தேவையில்லை, நீதி செலுத்துங்கள், அது போதும். எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் நீங்கள் பார்த்து சலுகை காட்ட தேவையில்லை. நாங்கள் யாருக்கும் சலுகையை தர கேட்கவில்லை, நீதியை செலுத்துங்கள். இன்றைய காலகட்டத்தில் நீதி செலுத்திவிட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்துரும். அநீதி தலை விரித்து ஆடுகிறது. தன் கூட்டத்தை சார்ந்த ஒருவன் ஆயுதங்களை கொண்டு சென்றாலும் அவர்களை கண்டுகொள்வதில்லை. மற்றவர்கள் ஒரு சின்ன பேக் எடுத்துட்டு போனாலும் பேக்குள்ள என்ன இருக்கு? துப்பாக்கி இருக்கா, வெடிகுண்டு இருக்கா, கத்தி இருக்கா? ஏன் இந்த இரட்டை வேடம்? அநீதி கண் முன்னால் அநீதி இழைக்கப்படுகிறது. இஸ்லாம் இதற்கு முக்கியத்துவம் தருகிறது. உலகத்தில் நீதி செலுத்துங்கள். ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது. பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள், அதே சமயத்தில் பதவியில் அதிகாரத்தில் இருப்பவர்கள், நீதி செலுத்துங்கள். மறுமை நாளில் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் கிடைக்கும். இமாமுன் ஆதிலுன். இன்றைக்கு அநீதி உலகத்தில், பலஸ்தீனத்தில் பாருங்க என்ன நடக்குது. பலஸ்தீனத்தில் இருக்கட்டும், நம்ம முகரை கட்டங்களுக்கு பலஸ்தீனத்தை பற்றி பேசுறதுக்கு நமக்கு அருகதே கிடையாது. நாம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் இங்க? எடுத்தோன்னே பலஸ்தீன் பலஸ்தீன். நமது ஈமான் எப்படி இருக்குது? கொஞ்ச நேரம் மொபைலை விட முடியல, ஆனால் அந்த வீடியோவை மட்டும் பார்த்துட்டு இருக்கிறோம். பலஸ்தீன்ல அப்படி, பலஸ்தீன்ல இப்படி, பலஸ்தீன்ல இப்படி. மற்றதெல்லாம் விட்டுட்டாரா? வலிமா, விருந்து, தாவத்து இல்லை. பலஸ்தீன்ல அப்படி நடக்குது, நான் விருந்து சாப்பிட மாட்டேன். பலஸ்தீன்ல அப்படி நடக்குது, நான் ஜூஸ் குடிக்க மாட்டேன். பலஸ்தீன்ல அப்படி நடக்குது, நான் சமோசா சாப்பிட மாட்டேன். பலஸ்தீன்ல அப்படி நடக்குது. ஏதாவது ஒன்று விட்டுருக்கிறோமா? அந்த பலஸ்தீன மக்களுக்காக ஏதாவது எல்லா ரொட்டி நடக்குது, இன்னும் அதிகமாக நடக்குது. அப்ப இது கபட நாடகம். இது நாம் நாடகம் நடிக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இந்த நடிப்பு பிடிக்காது. மனுஷன் உண்மையிலேயே கவலையில் இருக்கிறான், துக்கத்தில் இருக்கிறான், மொபைலே யூஸ் பண்ணல, இல்ல வேணாம் இல்லையே. அது என்ன சொகுசான வாழ்க்கை, அதோட 2 மடங்கு ஆகி இருக்கிறது. சும்மா பேருக்கு பலஸ்தீன்ல அப்படி நடக்குது, பலஸ்தீன்ல இப்படி நடக்குது. எங்கு நடந்தாலும் அநீதி அநீதிதான். நீதி செலுத்த வேண்டும். இஸ்லாம் நீதியை வலியுறுத்துகிறது. இன்னல்லாஹ யஅமுருக்கும் இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்ல். நீதியை அல்லாஹ் ஏவுகிறான், நீதி செலுத்துமாறு ஏவுகிறான். யார் நீதம் செலுத்துவார்களோ மறுமை நாளில் அல்லாஹ்வின் அரிசின் நிழல் பெறுவார்கள்.
இரண்டாவது ரஜுலுன் ஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா, வாலிபன் வாலிப பருவத்தில் அல்லாஹுவை வணங்கியவன். வாலிப பருவத்தில் ரெண்டு காரியமே லேசு. பாவம் செய்கிறது லேசு, அதே சமயத்தில் தௌபா செய்வதும் லேசு. வாலிப பருவத்தில் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டால் வயோதிகத்தில் இஸ்லாத்தில் அவனை ஒரு தலைவருங்கிற அந்தஸ்துக்கு அல்லாஹ் உயர்த்தி விடுகிறான். எனது அருமை வாலிபர்களே, மீண்டும் மீண்டும் உங்களைத்தான் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். மொபைல் விஷயத்தில் நீங்கள் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுங்கள். வாலிப பருவம் எப்பேற்பட்ட பருவம் அது. வயசான காலத்தில் செகண்ட் ஹேண்ட் வண்டி மாதிரி ஆக்சிலேட்டரும் சரி பிரேக்கும் சரி ரொம்ப கஷ்டப்படணும். வாலிபர்களை பொறுத்தவரையில் புது வண்டி இறக்குன மாதிரி, புது வண்டி லேசாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே போதும். பிரேக்கும் அப்படித்தான், அழுத்தின உடனே நீங்க சேலஞ்ச் பண்ணணும். வாலிபர்களே, என்னை எந்த பெண்ணும் என்னை மயக்க முடியாது, நான் எந்த பெண்ணையும் தலையெடுத்து பார்க்க மாட்டேன். இது சேலஞ்ச் பண்ணணும். வாலிப பருவத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்கள் அர்ஷின் நிழல் பெறுவார்கள். ஒரு சாரார் இந்த அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால யூசுப் நபி வாலிப பருவத்தில் எப்படி நடந்து கொண்டார்? மிகச்சிறந்த படிப்பினை வாரந்தோறும் ஓதக்கூடிய சூரத்துல் கஹஃப் வாரந்தோறும் அல்லாஹ் படிப்பதற்கு கட்டளையிடுகிறான். ஏன்? குகைவாசிகள் பார்த்து அவர்களை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. வாரந்தோறும் ஏன் இதை படிக்க சொல்லுது? வாலிபர்கள் எப்படி இருந்தார்கள்? அல்லாஹ்வுக்காக சொகுசான வாழ்க்கையை விட்டு குகைக்குள் போய் தஞ்சமடைந்தார்கள், தூங்கினார்கள். 300 ஆண்டுகள் அவர்களை தூங்க வைத்து அல்லாஹ் பாதுகாத்தான். ஒரு அதிசயத்தை அல்லாஹ் நடத்தி காட்டினான். அதனால வாலிப பருவம். மூன்றாவது ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் பில் மஸ்ஜித். ஒரு மனிதன் அவனுடைய உள்ளம், கல்புஹு உள்ளம் பள்ளிவாசலோடு ஒட்டி இருக்கும், தொங்கவிடப்பட்டிருக்கும். காரணம் என்ன? எந்த நேரமும் மஸ்ஜிதிலேயே உட்கார்ந்திருப்பதை இஸ்லாம் விரும்புறதில்லை. அதுக்கு பேர் துறவரம். இது ஏத்திகாஃப் போன்ற அந்த சில நாட்களை தவிர எப்பவுமே நீ வழிபாட்டு தலத்திலேயே உட்கார்ந்துரு, இது இஸ்லாம் விரும்புறதில்லை. ஒரு மனிதன் மஸ்ஜிதை விட்டு வெளியே போகணும், மீண்டும் மஸ்ஜித், அவனுடைய உள்ளம் மஸ்ஜிதில் இருக்கணும். மஸ்ஜிதின் மஹப்பத், அல்லாவின் ஆலயத்தின் மஹப்பத். மறுமை நாளில் யார் மஸ்ஜிதுகளை நேசித்தார்களோ அல்லாஹ் சொல்வானா, ஐன ஜீரானி, என் அண்டை வீட்டார் எங்கே? அல்லாஹ் கேட்பான், ஐன ஜீரானி, என் அண்டை வீட்டார் எங்கே? வானவர்கள் ஆச்சரியப்படுவாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். வஹல் யம்பகி லியஹதின் ஐ யுஜாவிரு மாக்க, யா அல்லாஹ் நீ எப்படிப்பட்டவன்? உனக்கு அண்டை வீட்டார் யார் இருக்கிறா? அப்படி உம்மாருல் மசாஜித், மஸ்ஜிதுகளை நேசித்தவர்கள், பள்ளிவாசல்களை உயர்த்தியவர்கள், நிரப்பியவர்கள், பள்ளிவாசல்களை ஆபாதாக்கியவர்கள், ஒளிமயமாக்கியவர்கள், பாதுகாத்தவர்கள். உம்மாருல் மசாஜித். மறுமையில் அவர்களை அழைத்து அல்லாஹ் தனக்கு அருகில் அவர்களை அமர வைப்பான். முஸ்னத் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். மஸ்ஜிதுகளை நேசியுங்கள். இது அல்லாஹுவின் வீடுகள், அல்லாஹுவின் ஆலயங்கள். இங்கே அதபுகள் இருக்கிறது. வரும்போது வலது கால் வச்சு வரணும், போகும்போது இடது கால் வச்சு போகணும், வந்த உடனே 2 ரக்காத் தொழுகணும். தஹியத்துல் மஸ்ஜிதுடைய காணிக்கை. இது ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம். இந்த இடத்தையும் அசுத்தமாக்கி விடாதீர்கள். இங்கேயும் உங்களுடைய மொபைல் சைத்தானை இங்கே திறந்து விடாதீர்கள். இங்கேயாவது கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள் இருங்கள். சில பேர் வரும்போதே பேசிக்கிட்டே உள்ள வரான், பேசிக்கிட்டே வெளியே போறான். என்னடா அப்படி பேசிக்கிட்டே வர்ற? அல்லாஹ்வின் ஆலயம்ங்கிற கொஞ்சம் கூட உணர்வு இருக்கிறது இல்லை. அப்படியே சொல்லுங்க, சரி, நேராக வர்றான். வலது கால் வச்சானா இடது கால் வச்சானா, என்ன கர்மாந்திரம் பண்ணானே தெரியல. போகும்போது அப்படித்தான், அதான் வந்துட்டா, தொழுவு முடிஞ்சு, அப்போ வலது கால் வச்சானே. ஏங்க, பாபர் மசூதியை இடிச்சிட்டான்னு சொல்லி நமக்கு ரத்தம் கொதிக்குது. அவன் ஒரு தடவை இடிச்சான், ஞாபகம் வைங்க.
நாம் ஒவ்வொரு நேரமும் மஸ்ஜிதை கேவலப்படுத்துகிறோம். அல்லாஹ்விடத்தில் அவர்களை விட நாம் தான் மோசமானவர்கள். ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் இந்த பதிவு. மஸ்ஜிதுடைய அதப் இருக்குது. சத்தம் போடக்கூடாது. ஒருவன் ஒரு பொருளை தொலைத்து விட்டான், என் பொருள் காணாம போச்சு, என் பொருள் காணாம போச்சு, இந்த சத்தமே போடக்கூடாது. அப்படி ஒருவன் சத்தம் போட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லணும் தெரியுங்களா? என்ன சொல்லணும்? அல்லாஹ் உன் பொருளை திருப்பி தராமல் ஆக்கட்டும், அப்படியே காணாமல் போனது காணாமல் போகட்டும். அவனுடைய பொருள் காணாமல் போகுது. ஏன்? மஸ்ஜித் அல்லாஹ்வின் ஆலயம். இங்கே சத்தத்தை உயர்த்தக்கூடாது, சத்தம் போடக்கூடாது. மனிதர்கள் சத்தம் போடக்கூடாது. ரிங்டோன், கண்ட ரிங்டோன்கள் வைக்கப்படுது. மஸ்ஜிதுகளை நேசியுங்கள். அல்லாஹ்வின் ஆலயம். பிள்ளைங்களை கூட்டு வந்தீங்க, உட்கார், அதுபா உட்காரு, துவா செய். பிள்ளைகளை கூட்டு வந்துட்டு இவர் மொபைல் நோண்டிக்கிட்டு இருக்கிறாரு. பையன் என்ன பண்ணுவான்? வீட்டில் செய்யக்கூடிய அதே காரியத்தை தான் மஸ்ஜிதில் செய்கிறாய். கொஞ்சமாவது எஹ்திராம் இருக்கணுங்க. பாருங்க, ஒன்று இருக்குது இபாதத் செய்கிறது, இன்னொன்று இருக்குது கண்ணியம். அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள், ஷாயிருல்லா, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். தேசிய கொடியை பார்த்ததும் சல்யூட் அடிக்கிறாங்களா இல்லையா? தேசிய கொடி தலைகீழ போகக்கூடாது, கீழே போடக்கூடாது. ஏன்? அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அதுக்கு ஒரு மதிப்பு. ஷாயிர்னா அடையாள சின்னம். இது ஷாயிருல்லா, அல்லாஹ்வின் அடையாள சின்னங்கள். இப்போ இது நாம மதிக்கணுமா இல்லையா? முஅல்லகுன் பில் மசாஜித், இது மூன்றாவது. இவர்கள் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் பெறுவார்கள். நான்காவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹ் இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. அல்லாஹ்வுக்காகவே நேசித்தவர்கள், அதற்காகவே சந்தித்து கொண்டவர்கள், அதற்காகவே பிரிந்தவர்கள். அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது. ஒருத்தர் காசு பணத்தை பார்த்து நேசிக்காம, அவர் என்ன சம்பாதிக்கிறாரு, பேங்க் பேலன்ஸ் என்ன போஸ்டில் இருக்கிறாரு, அவர் என்ன பேசுகிறாரு, யாரோட லிங்க் இருக்குது, இதையெல்லாம் பார்க்காமல் அவர் மோமின், அவர் முஸ்லீம், அவர் அல்லாஹ்வின் அடிமை. இந்த எண்ணத்தோடு ஒன்று இருக்க அல்லாஹ்வை நேசிப்பது, இன்னொன்று இருக்க அல்லாஹ்வுக்காக நேசிப்பது, அதற்காகவே சேருவது, பிரிவது. சேருவதுன்னா பாருங்க, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம் பயான். பிரிந்து செல்வது, மறுபடியும் சேருவது, மறுபடியும் பிரிந்து செல்வது, மறுபடியும் சேருவது. ஒரு நேரம் வரும், மௌத்தாயிரும், பிரிஞ்சு போயிரும். அல்லாஹுவின் அடியார்களை நேசிப்பது, இது எவ்வளவு சிறந்த செயல்! இது மறுமை நாளில் அல்லாஹ் தனது அர்ஷின் நிழல் தருவான். இன்னைக்கு மஹப்பத் வர்றதில்ல, வந்தாலும் குறிப்பிட்ட சிலருடைய மஹப்பத். பணக்காரங்களை மட்டும் நேசிக்கிறது, ஏழைகளை பார்த்தா வெறுக்கிறது, சோசியல் ஸ்டேட்டஸ் உள்ளவங்கள நேசிக்கிறது, இல்லாதவங்கள மதிக்காம போயிடுறது. இது இல்லை, அல்லாஹ்வுக்காக நேசிப்பது. ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. ஐந்தாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண், சிறந்த குடும்பத்து பெண், ஜாத்து மன்சபின் வ ஜமால், அழகான பெண், ஒரு சிறந்த ஜாத்து மன்சப், மன்சப்னு சொன்னால் சிறந்த போஸ்ட், அதிகாரம். அப்படிப்பட்ட ஒரு பெண் தவறு செய்வதற்கு அழைக்கின்றாள். அந்த நேரத்தில் அந்த ஆண், எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது, தவறு செய்வதற்கான எல்லா சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. அந்த நேரத்தில் இந்த ஆண், இந்த வாலிபன் என்ன சொல்றான்? இன்னி அஹாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன். இதுதான் இந்த தலைப்போடு. நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன், நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். பாருங்க, அழகான பெண், லாத்து மன்சபின், அதிகாரம் உள்ள பெண். ஏன்னா ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொண்டாலும் எந்த பயமும் கிடையாது, அதிகாரம் இருக்குது, மன்சப், போஸ்ட், லாத்து மன்சபின். இந்த விஷயம் வெளியே லீக் ஆகாது, அதை மூடி மறைக்கவும் முடியும், வெளியில போனாலும் அதை வழக்காடி ஜெயிக்கவும் முடியும். எல்லா அதிகாரமும் இருக்குது, அழகும் இருக்குது. லாத்து மன்சபின் வ ஜமால். இப்படிப்பட்ட ஒரு பெண், யாரும் இல்லவா, நாம 2 பேர் தான், யாருக்கும் தெரியாது, தவறு செய்யலாம் என்று ஒரு பெண் அழைத்து
அந்த நேரத்தில் ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹுவை பயப்படுகிறேன். அதே போல ஆண் அழைக்கும் போது பெண்ணும் சரி, அந்த பெண்ணும் சொல்லணும் இன்னி அகாஃபுல்லா, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறந்த ஒரு செயல். அர்ஷின் நிழலை அல்லாஹ் தருகிறான். இது 5வது. இதுக்கு முக்கியமானது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம், இறை தூதர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம். 6வது, ஒரு மனிதன் சதகா செய்கிறான். ரஜுலுன் தஸத்தக பி சதகத்தின், சதகா செய்கிறான், தர்மம் செய்கிறான். ஃபஅக்ஃபாஹா, அதை மறைத்து செய்கிறான். ஹத்தா லா தஅலம ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, வலது கையால் கொடுப்பது இடது கைக்கு தெரியவில்லை, அந்த அளவுக்கு மறைத்து செய்கிறான். சில சமயங்களில் வெளிப்படையாகவும் செய்யலாம். வெளிப்படையாக எப்போ செய்யலாம்? மற்றவர்களுக்கு ஆர்வம் ஊட்டுவதற்கு. ஒருத்தர் கொடுக்கறத பார்த்து மற்றவங்களாம் கொடுப்பாங்க என்கிற நிலை இருந்தால் வெளிப்படையாக செய்யலாம். இல்லாவிட்டால் மறைத்து தர்மம் செய்ய வேண்டும். மறைத்து தர்மம், ஆனாலும் நீயத் என்ன இருக்கணும்? அல்லாஹ்வுக்காக. இது எப்படிப்பட்ட சிறந்த ஒரு செயல்! அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலை தருகிறான். இதுக்கு இன்னொரு நன்மையும் ஹதீஸ்களில் வருது. மறைத்து செய்யக்கூடிய தர்மங்கள் அல்லாஹ்வின் கோபத்தை குறைக்கிறது. துத்ஃபி கதபர் ரப், அல்லாஹ்வின் கோபத்தை குறைக்கிறது. 7வது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன் ஃபஃபாதத் ஐனாஹு, தனிமையில் இருந்து அல்லாஹுவை திக்ர் செய்கிறான். திக்ர் செய்கிறான்னு சொன்னால் வெறும் திக்ர் சுப்ஹானல்லாஹ் அந்த திக்ர் இல்லை. இங்கே இந்த இடத்துல திக்ர் என்பது என்ன? தனது நிலையை குறித்து வருந்துகிறான், நினைக்கிறான், நாம் மௌத்தா போயிடுவோம், நமது நிலை என்ன ஆகும். தனிமையில் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ காலியன். அதனால் எப்போதுமே மக்களோடு மக்களாக இருப்பதை இஸ்லாம் விரும்புறதில்லை. கொஞ்சமாவது மனிதன் தனிமையில் இருக்கணும். தனிமையில் இருக்கும்போது மனிதன் அல்லாஹோடு அதிகம் தொடர்பு கொள்ள முடியும். ஃபஃபாதத் ஐனாஹு, அவனுடைய கண்களிலிருந்து கண்ணீர் துளிகள் வழிந்து ஓடுகிறது. இது அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு சிறந்த ஒரு செயல். அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலை தருவான். லைனில் நிற்கிறீங்க, ஏதாவது பில் இது பே பண்ணுறதுக்கு கட்டுறதுக்கு லைனில் நிற்கிறீங்க, இங்கேருந்து அவ்வளோ பெரிய கியூ நிற்கிது. திடீர்னு ஒரு அதிகாரி வந்து நீங்கள் மட்டும் வாங்க, வந்து பில் கட்டிட்டு போயிருங்க என்று சொன்னால் உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அவ்வளோ சந்தோஷப்படுறோம். நல்ல வேலை, இவ்வளோ பெரிய கியூவில் நிற்க வேண்டியதில்லை. இதே போல் ஆகிரத்தில் சொல்லப்பட்ட இந்த நன்மைகள், இது 7. இன்னொன்று ஹதீஸில் வந்திருக்கிறது, 8வது நபர் கடன் கொடுத்து விட்டு அவர் திருப்பி செலுத்தாவிட்டால், அந்த வசதி இல்லைன்னு சொன்னால் அவருக்கு அவகாசம் தருவது. 10ஆம் தேதி கொடுக்குறேன்னாரு, முடியல, சரி ஒரு 2 நாள் எடுத்துக்கிறங்க, ஒரு 10 நாள் எடுத்துக்கோங்க, ஒரு மாதம் எடுத்துக்கோங்க, அல்லது மன்னித்து விடுவது, அல்லது பாதி கொடுங்க, முடிஞ்ச அளவு கொடுங்க, ஏதோ ஒன்று. இவரும் அந்த அர்ஷின் நிழல் பெறுவார். இது 8வது ஹதீஸில் வந்திருக்குது. 9வது, சில ஹதீஸ்கள் எப்படி வருதுன்னு சொன்னால் அவருடைய தர்மமே வந்து நிழல் தரும். சில ஹதீஸ்கள் வருது சூரத்துல் பக்ரா, சூரா ஆலி இம்ரான், 2 சூறாக்களும் வந்து நிழல் தரும். ஏன்னா வாரந்தோ தினமும் அல்லது சூரத்துல் பக்ரா, ஆலி இம்ரான் உள்ளதுலேயே பெரிய 2 சூறாக்கள். இன்னாத்தேனா கல் கௌசர், லீலாஃபி குரைஷ், இந்த மாதிரி வேணால் ஓதிடலாம். இது 2 சூறா பெரிய பெரிய சூறாக்கள். ஆனால் இந்த 2 சூறாக்கள் பேணுதலாக ஓதுவதால் மறுமையின் அதுவும் நிழல் தரும். பறவைகள் வந்து நிழல் தருவதை போல் நிழல் தரும். அப்போ இது 9வது, நேர்மையான வியாபாரி. அத்தாஜிரு சதூக்குல் அமீன், நேர்மையாக வியாபாரம் செய்யக்கூடிய, ஏமாற்றாத, கலப்படம் செய்யாத, மோசடி செய்யாத வியாபாரி. இவர்களும் அல்லாஹ்வின் அர்ஷின் நிழல் பெறுவார்கள். பிறகு 9வது, 10வது, முஜாஹித், போர் செய்யக்கூடியவனுக்கு உதவக்கூடியவன். 11வது, கஷ்டத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உதவக்கூடியவன். இவர்களுக்கும் அல்லாஹ் தனது அர்ஷின் நிழலை தருவான். 12வது, அடிமையை விடுதலை செய்வதற்கு, இன்னைக்கு ஜெயிலில் இருக்கிறாங்க, சிறைச்சாலைகளில், அவர்களை விடுதலை செய்வதற்கு உதவக்கூடியவர்கள். இப்படி ஒரு 12 வகைகளாக ஹதீஸ்களில் வந்திருக்குது. இதில் முக்கியமாக அல்லாஹுவின் அச்சம்,
அல்லாஹ்வை அஞ்சுவது ஹவுஃப். பாருங்க, ஒன்றிற்கு சோதனை, அந்த பயம்ங்கிறது சோதனைக்காக அல்லாஹ் ஏற்படுத்தினான். வல நபுலு வன்னக்கும் பி ஷைஇம் மினல் ஹவுஃப் வல் ஜூ வ நக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ். நமக்கு சோதனை எல்லாம் இல்லை. பலஸ்தீன மக்கள் வேறு வேறு 2 நாடுகளுக்கு மத்தியில் அந்த பார்டரில் இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு தான் பெரும்பாலும் சோதனை. ஏன்னா 2 பேரும் எப்போ ஒப்பந்தம் செய்வார்கள், ஒப்பந்தத்தை முறிப்பாங்க, சொல்ல முடியாது. ஆனால் நமக்கெல்லாம் அப்படி இல்லை, அந்த சோதனைகள் இல்லை. பயத்தை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதிக்கவில்லை. சோதிக்காமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பாக வைத்திருப்பதே பெரிய அருட்கொடை. இது எங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான்? லி ஈலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ வ ஆமனஹும் மின் ஹவுஃப். அச்சத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறான். இது அல்லாஹ்வின் பெரிய அருட்கொடை. ஆனால் வேறு மனிதர்களுக்கு அச்சத்தை கொண்டு அல்லாஹ் சோதிக்கிறான். ஹவுஃப். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், வல நுஸ்கினன்னகுமுல் அர்த் ذَلِكَ لِمَنْ خَافَ مَقَامِي وَخَافَ وَعِيدِ. இந்த பூமியில் உங்களை ஸ்திரப்படுத்துவோம், உறுதியாக்குவோம். வல நுஸ்கினன்னகுமுல் அர்த், இந்த பூமியில் உங்களை நாம் உறுதிப்படுத்துவோம். எந்த எதிரிகளும் வந்து உங்களை விரட்டிவிட முடியாது. ஆனால் இது எப்போ நடக்கும்? 2 விஷயங்கள் உங்களிடத்தில் இருக்கணும், நம்மிடத்தில் இருக்கணும். ஒன்று என்ன? லிமன் ஹாஃப மகாமி, மறுமையில் நான் அல்லாஹ்வுக்கு முன் நிற்க வேண்டும் என்று யார் அஞ்சுகிறார்களோ. லிமன் ஹாஃப மகாமி வஹாஃப வஈத், அல்லாஹ்வின் எச்சரிக்கைகள். இந்த பாவத்தை செஞ்சால் அல்லாஹ் இந்த தண்டனை கொடுப்பான், இந்த பாவத்தை செஞ்சால் இந்த தண்டனை கொடுப்பான், இந்த பாவத்தை செஞ்சால் இந்த தண்டனை கொடுப்பான். வஈத். இந்த 2 தன்மைகள் இருக்கும் வரை உங்களை யாரும் பூமியில் இருந்து, நீங்கள் இருக்கும் இடத்தை விட்டு எந்த எதிரிகளாலும் உங்களை துரத்திவிட முடியாது. நீங்க பாருங்க, நம்ம என்ஆர்சி, என்பிஆர், சிஏஏ, அது இது அது வருது இது வருது, அவங்க நம்மளை விரட்டிடுவாங்க. இங்க குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரீசன், மெயின் ரீசன் இதுதான், அல்லாஹ்வின் பயம். லிமன் ஹாஃப மகாமி வ ஹாஃப வஈத் வஅம்மா மன் ஹாஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா. அல்லாஹ்வின் அச்சம் எந்த அளவுக்கு வருகிறதோ நமது இச்சைகள், ஆசைகள், துன்யாவின் மஹப்பத் இது குறையும். அல்லாஹ்வின் அச்சம் குறைந்து விட்டால் துன்யாவின் மஹப்பத் அதிகமாகிவிடும். இன்றைக்கு நாம் அல்லாஹ்வை அஞ்சுவதில்லை, எல்லோரையும் அஞ்சுகிறோம், எல்லோரையும் பயப்படுகிறோம். ஆனால் நமது முன்னோர்கள் அல்லாஹ் ஒருவனை அஞ்சினார்கள், உலகமே அவர்களை பார்த்து பயந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய தலைவர், இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மிகப்பெரிய கலீஃபா, அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள். ரோம பாரசீகம், அவங்களாம் எப்படி இருந்தாங்க தெரியுங்களா? தலைக்கு மேலே 50 கிலோ தங்கம் தொப்பி, அந்த தொப்பி மட்டுமே 50 கிலோ தங்கம் இருக்கும். 50 கிலோ தங்கத்தை எப்படி போட முடியும்? தலை தாங்காது, வெயிட் தாங்காது. அந்த தொப்பியை செஞ்சு மேலே தொங்க விட்டுருவாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்து உட்காந்துருவாங்க அரசர்கள். 50 கிலோ தங்கம். இப்படி ரோம பாரசீகம். ஒரு முறை மதீனாவுக்கு ஒருத்தர் வந்தார். உமர் உமர் உமர்னு எங்கே பார்த்தாலும் ஒரே சர்ச்சையாக இருக்குது. எங்கள் நாட்டு அரசர்களும் பயப்படுறாங்க. யார் அந்த உமர்? அவர் எந்த கோட்டையில் இருக்கிறாரு? தேடி தேடி பார்க்குறாரு. மக்கள் சொல்கிறாங்க அவர் கோட்டையெல்லாம் ஒன்றும் கிடையாது, மஸ்ஜிதில் பள்ளிவாசலில் தூங்கிட்டு இருப்பாங்க. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதில், பள்ளிவாசலில், மஸ்ஜித் நபவியில் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உடையில் 18 தையல்கள் போடப்பட்டிருந்தது. என்ன இருந்தது அவங்கள்ட்ட? ஆனால் எதிரிகள் பயந்து நடுங்கி கொண்டிருந்தார்கள். உடனே இவர் போய் அந்த நாட்டு மக்கள்கிட்ட சொன்னாராம், அந்த அரசர்கள்ட்ட. மக்களோடு மக்களாக அவர் கலந்து மக்களோடு மக்களாக பழகி கொண்டிருக்கிறார். மக்களுடைய இதயங்களில் அவர் வாழ்றார். அதனால இன்னும் கொஞ்ச காலத்தில் உங்கள் நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் அவர் பின்னால் போயிடுவாங்க. நீங்கள் உங்கள் பாதுகாப்புக்காகவே லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறீங்க. அவருக்கு எந்த சேஃப்டி கார்டும் இல்லை, எந்த இசட் பிரிவும் இல்லை, எந்த பாதுகாப்பும் இல்லை. சாதாரணமாக ஏன்
மக்களுடைய சாய்ஸில் ஒரு ஆட்சிக்கு வந்து விட்டால் அவருக்கு எந்த பயமும் கிடையாது. அநியாயம் செய்து அக்கிரமம் செய்து ஆட்சிக்கு வந்தால் பிறகு அவனுக்கு புல்லட் ப்ரூஃப் தேவைப்படுது, புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் தேவைப்படுது, கார் தேவைப்படுது, இசட் பிரிவு பாதுகாப்பு தேவைப்படுது. ஏன்? எந்த நேரத்தில் எந்த அநியாயக்காரன் எங்கிருந்து செருப்பு வீசுவான்னு தெரியாது. பாருங்க, எல்லோரும் பயந்ததற்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். எந்த அளவுக்கு பயந்தார்கள் என்று சொன்னால், அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் ஒருவனை பயந்து விட்டால் பிறகு இந்த உலகமே நம்மை பார்த்து பயப்படும். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலம். எங்கே போகிறாங்க? குஸ்துன்துனியா, கான்ஸ்டனோபிள். 80 வயசு அவர்களுக்கு. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருந்தாளி. மதீனாவுக்கு வந்த நேரத்தில் முதல் அவங்க வீட்டில் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கினார்கள். 80 வயதில் ஜிஹாதுக்கு போனாங்க. ஜிஹாதுக்கு போய் அங்கே குஸ்துன்துனியா, அதான் ஐரோப், இப்போது துருக்கியில் இருக்குது. அதான் உலகத்திலேயே பாதுகாப்பான இடமாக. இப்போ எப்படி அது என்ன பெண்டகன் எப்படி இதாக இருக்குதோ பாதுகாப்புன்னு, ஒரு எறும்பு கூட உள்ளே போக முடியாத அளவுக்கு பாதுகாப்பு. அந்த மாதிரி அந்த காலத்தில் பாதுகாப்பான இடம் அந்த குஸ்துன்துனியா, கான்ஸ்டனோபிள். அதுக்கு பக்கத்தில் போயிட்டாங்க. அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தாகும்போது அவங்க சொன்னாங்க, நான் மௌத்தாகிவிட்டால் என்னை அங்கே கொண்டு போகக்கூடாது, மதீனாக்குள்ளே கொண்டு போகக்கூடாது, இங்கேயே அடக்கம் செய்யணும். ஏன்னு சொன்னால், நான் மறுமையில் இங்கிருந்து எழுந்து வந்து சொல்லுவேன், யா அல்லாஹ், உனது மார்க்கத்தை கொண்டு நான் இங்கெல்லாம் போனேன். அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி அடக்கம் பண்ணிட்டாங்க. எங்கே அடக்கம் பண்ணாங்கன்னா, பக்கத்தில் அந்த மிகப்பெரிய செக்ரட்டரியாட், அந்த தலைமைச் செயலகம் இருக்கக்கூடியது பக்கத்தில். போனதற்கு பிறகு கடிதம் எழுதப்படுது, நீங்கள் அவர் அடக்கம் செஞ்சுட்டு போயிட்டீங்க, அவரை மறுபடியும் நாங்கள் தோண்டி அவர்களுடைய எலும்பெல்லாம் வெட்டி அவர்களுடைய உடலோடு நாங்கள் விளையாடுவோம். ஐரோப்பா, ரோம், எவ்வளோ பெரிய பலத்தோடு இருப்பான். அந்த நேரத்தில் ஹலீஃபா முஆவியா அவர்கள் மூலமாக கடிதம் எழுதப்பட்டது. சில பேர் சொல்கிறாங்க யசீத் சார்பாக கடிதம் எழுதப்பட்டது. என்ன கடிதம் எழுதப்பட்டது? ஒரு கால் நாங்கள் திரும்பி வந்து அங்கே பார்ப்போம், நாங்கள் எப்படி அடக்கம் செய்து விட்டு போனோமோ அதே போன்று அங்கே இல்லாவிட்டால் ஐரோப்பாவில் ஒரு ஆலயம், ஒரு வீட்டை கூட விட மாட்டோம், எல்லாவற்றையும் தகர்த்து எறிந்துடுவோம். அவன் பயந்துட்டான். அவன் பயந்து என்ன பண்ணான்? நாங்கள்லாம் அப்படி செய்வோமா? இல்லை, சும்மா உங்கள் மார்க்கத்தில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சோதிச்சு பார்த்தோம். பாருங்க, உயிரோடு இல்லை, செத்த மையத்தின் மீது கூட கை வைப்பதற்கு எதிரிகள் பயந்தார்கள். அப்படி ஒரு பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருந்தான். காரணம் அந்த அல்லாஹ்வின் அச்சம், ஹவுஃப். உண்மையிலேயே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவன்தான் மிகப்பெரிய தைரியசாலி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கர் சித்திக் 2 பேரும் போயிட்டாங்க, குகைக்குள் உட்கார்ந்துருக்கிறார்கள். எதிரி துரத்திக்கிட்டு வந்து பக்கத்தில் வந்துட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எதிரி பின்னாலே வந்துட்டான், அவன் மேலே நிற்கிறான், அவன் காலை அவன் பார்த்தா நம்மளை பார்த்துருவான். பாருங்க, இவ்வளவு பதற்றமான பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, கவலைப்படாதே, அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். ஏன்? அல்லாஹ்வை அஞ்சுகிறோம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். அதே போல கடுமையான பதற்றமான ஒரு சூழ்நிலை, ஒரு பயம். மதீனாவில் முதல் ஆளாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த இடத்திலிருந்து வருவாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ், இன்றைக்கு நமது வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள், நாம் எப்படி இருக்கிறோம், யாரை பார்த்து பயப்படுறோம்? தொடர் நடுங்குது, கால் நடுங்குது நமக்கு. உலகத்திலேயே மிகப்பெரிய வீரர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முழு மதீனாவும் பதற்றம் அடையக்கூடிய நேரத்தில் ஏதோ ஒரு சத்தம் வருது, பதற்றம் அடைந்து முழு மதீனாவும் ஓடுகிறார்கள். ஒரு சத்தத்தை கேட்டு எந்த இடத்தை நோக்கி ஓடினார்களோ அங்கிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வந்தார்கள். குதிரையில் வந்தாங்க. குதிரையில் வந்தார்கள்.
அந்த வாள் கத்தி அவருடைய கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்தது. புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். வந்து சொன்னாங்க, லம் துராஹு, ஒன்றும் பயப்படாதீங்க, பயப்படுற சூழ்நிலை ஒன்றும் இல்லை. அல்லாஹுவை உண்மையிலேயே அஞ்சினால் தலைவர்கள் இப்படி இருப்பார்கள், பதற்றமான சூழ்நிலைகளையும் இப்படி கையாள்வார்கள். லம் துராஹு, பயப்படாதீங்க, கவலைப்பட. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த குதிரையில் ஓடினார்கள். அந்த குதிரை எப்படி இருந்தது? பொதுவாக குதிரைன்னு சொன்னால் மேலே இந்த மாதிரி இது இருக்கும், சீட் பார்த்துருக்கீங்களா இல்லையா? குதிரையில் கால் வச்சு தான் ஏற முடியும், குதிரையில் சாதாரண ஏற முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடக்கூடிய குதிரையில் இப்படி கையை பிடிச்சிட்டு இப்படி ஏறி இருப்பாங்க. எப்படி ஏறி இருப்பாங்க தெரியுதா நான் சொல்கிறது? பைக்கில் எப்படி ஏறுறீங்க? குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது. அரபு குதிரை தெரியுங்களா? மற்ற நாட்டு குதிரை வேறு, நம்ம நாட்டில் இருக்க குதிரை இதெல்லாம் கழுதைக்கு தம்பி அண்ணன் மாதிரி இருக்குது. அரபு குதிரை இருக்கு பாருங்க, அது ரொம்ப முரட்டுத்தனமானது, ரொம்ப சதை இருக்காது, ஆனால் எலும்பு இருக்கும். அரபு குதிரைகள், அரேபியன் குதிரைகள். அரபுகள் அந்த குதிரைகள் 5000 ஆண்டுகளாக அதனுடைய சந்ததிகளை பாதுகாத்து வீட்டில் அது செல்ல பிராணிகளாக வளர்த்து வர்றாங்க. ஏன்னா பாலைவனத்தில் அதனுடைய பயணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சீட்டே இல்லாத கால் வச்சு தான் ஏற முடியும். அந்த பதற்றமான சூழ்நிலையில் குதிரை ஓடுகிறது, அந்த முடியை பிடிச்சி இப்படி ஏறி இருப்பாங்க. குதிரையினுடைய ஹைட் தெரியுங்களா? அரபு குதிரை எவ்வளோ ஹைட்டாக இருக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த குதிரையில் இப்படி கையை பிடிச்சி இப்படி ஏறணும். குதிரை ஓடும்போது அதனுடைய காலை பார்த்துருக்குறோமா? எங்கே பார்த்துருக்குறோம்? நம்ம திரும்ப திரும்ப இந்த நாயைத்தான் பார்த்துருக்குறோம். இந்த கர்மாந்திரம் பிடிச்ச நாய்ங்க எங்கே பார்த்தாலும் நாய் நாய் நாயின்னு வளர்த்து விட்டு சுற்றுச்சூழலையே கெடுத்து நாசமாக்கிட்டானுங்க. சிறந்த பிராணி பாருங்க குதிரை, மிகச்சிறந்த பிராணி. ஹதீஸ்ல வருது, அதனுடைய நெற்றியில் அல்லாஹ் நன்மையை எழுதிவிட்டான் கியாமத்து நாள் வரை. வஃபி நவாசிஹி அல் ஹைர். அவ்வளோ விசுவாசம். சும்மா ஒரு விசில் அடித்தா போதும், அது பழகிவிட்டால் 1000 பேர் கத்தியால் வெட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி உள்ள புகுந்து போகும். தன் கால் வெட்டப்படும், கழுத்து வெட்டப்படும், கொஞ்சம் கூட யோசிக்காது. வல் ஆதியாத்தி லபஹன் ஃபல் மூரியாத்தி கதஹன் ஃபல் முகீராத்தி சுபஹன் ஃபஅஸர்ன பிஹி நக்அன். இப்போ பாருங்களேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பதட்டமான சூழ்நிலையில் சீட் இல்லை, கால் வச்சு ஏறக்கூடிய இடம் இல்லை. அப்போ குதிரை ஓடுகிறது, அந்த குதிரையில் எப்படி ஏறி இருப்பாங்க? அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குறைந்தது 53 வயசு, குறைந்தபட்சம். ஏன்னா மதீனாவுடைய ஆரம்ப இது 50 அல்லது 54, 5 அந்த மாதிரி. 54 வயசில் ஓடக்கூடிய குதிரையில் கால் வைக்கக்கூடிய அந்த இது இல்லாமல் ஏற முடியுமா? சுல்லாய் சல்ல பாருங்க, ஒன்று இப்படி ஏறி இருப்பாங்க, நீங்கள் பைக்கில் உட்காரீங்க. இன்னொன்று எப்படி ஏறி இருப்பாங்க? குதிரையில் ஏறுறது இப்படி ஏறுது. இந்த சின்ன பசங்க தாண்டுறது பார்த்துருக்குறோமா இல்லையா? சின்ன பசங்க விளையாடும்போது இப்படி ஒருத்தன் குனிஞ்சுக்குவான், இப்படி தாண்டுவாங்க, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஓடி இப்படி உட்கார்றது. இதெல்லாம் அசாத்திய பயிற்சி இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஜி முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், த கிரேட் லீடர், எப்படி ஏறி இருப்பாங்க குதிரையில்? அந்த இது சீட் இல்லாமல் சரி உட்கார்ந்தாங்க, எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? வெறும் எலும்பு, கழுத்தில் வால் மாட்டி இருந்தது, ட்ரெஸ் கூட சரியா பண்ணல. ஏன்னா பதட்டமான நேரம். அந்த பதட்டமான நேரத்தில் முதல் ஆளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல இருந்து வர்றாங்க. மக்கள்கிட்ட சொன்னாங்க, லம் துராஹு, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதுக்கு பேர் தான் வீரம். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து. காரணம் என்ன? அல்லாஹுவை அஞ்சினார்கள். அல்லாஹ் அந்த தைரியத்தை தருகிறான். அல்லாஹுவை அஞ்சுங்கள், அல்லாஹுவை பயப்படுங்கள், அல்லாஹ்வின் அச்சத்தை கொண்டு வரணும், அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் விசாரிப்பான், அல்லாஹ் பிடிச்சிருவான், அல்லாஹ் தண்டிப்பான், சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு நாளைக்கு 50-100 முறையாவது அல்லாஹ்வை சொல்லிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ்வின் அச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வரணும். ஒரு மனிதர் இருந்தாராம், கடைசியில் சாகக்கூடிய நேரத்தில் அவர் சொன்னாராம், நான் இறந்து விட்டால் என்னை அடக்கம் பண்ணாமல் எரித்து சாம்பலை கொண்டு போய் தண்ணியில் கரைச்சிருங்க, காற்றுல வீசிருங்க. அதே போல் அவருடைய பிள்ளைங்க அப்படி செஞ்சுட்டாங்களாம்.
கொஞ்ச நேரத்திலே அல்லாஹ் என்ன பண்ணான்? செத்ததுக்கு பிறகு உயிர் கொடுத்து அல்லாஹ் எழுப்புனான். ஏன் இந்த மாதிரி பண்ண? அப்போ சொன்னாரா, ஹஷ்யத்துக்கா யா ரப், யா அல்லாஹ் உன்னுடைய பயம். மூமின் முஸ்லிம் அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? நாம் இறந்து அடக்கம் பண்ணால் அல்லாஹ் நம்மளை பிடிச்சிருவான். ஒருவேளை எரிச்சு சாம்பலாக்கி கரைச்சிட்டா அல்லாஹ் பிடிக்க மாட்டான் போல இருக்குது. அறியாமை. சில சமயங்களில் மனிதர்கள் அறியாமையில் இப்படி தவறும் செஞ்சிருவாங்க. அதை வச்சு யாரையும் முடிவு பண்ணிடக்கூடாது, இவன் காஃபர் ஆகிட்டான் அது பண்ணிட்டான்னு சொல்லிட்டு. அப்போ என்னது? அறியாமை. ஆனாலும் உடனே அல்லாஹ் உயிர் கொடுத்தான். ஏன் இந்த மாதிரி பண்ண? யா அல்லாஹ் உனது பயம், ஹஷ்யத்துக்க யா ரப், உன்னை பயந்து விட்டேன். ஆனால் இந்த பயம் இருக்கு பாருங்க, அளவுக்கு மீறி பயப்படக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அல்லாஹ்வின் அச்சம் இருக்கணும், அளவுக்கு மீறி பயம் இருக்கக்கூடாது. ஏன்னா அளவுக்கு மீறி பயம் வந்து விட்டால் எக்ஸாம் பசங்க பாருங்க, எக்ஸாம் சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், உடலை கெடுத்துக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ்விடத்தில் அச்சத்தை கேட்கணும்? யா அல்லாஹ் உன்னை அஞ்சி பாவத்தை நான் விட்டுவிட வேண்டும், நரகத்திற்குரிய எந்த காரியத்தையும் நான் செய்யக்கூடாது, அந்த அளவுக்கு எனக்கு அச்சத்தை கொடு. அளவுக்கு மீறி அச்சம் கிடையாது. ஒரு நபித்தோழர் சாகக்கூடிய நேரத்தில் இருந்த ஒரு வாலிபர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலம் விசாரிக்கிறதுக்காக போனாங்க. வாழ்க்கையினுடைய கடைசி கட்டத்தில் இருந்தார். அவர்கிட்ட கேட்டாங்க, கைஃப தஜிதுக்க, உன்னை நீ எப்படி உணர்கிறாய், இந்த நேரத்தில் உன்னை நீ எப்படி ஃபீல் பண்ணுற? அப்போ அந்த சஹாபி சொன்னார், என் பாவங்களை நினைத்து யா அல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் பாவங்களை நினைத்து நான் பயப்படுகிறேன். அல்லாஹ் என்னை தண்டிப்பான், அதே சமயத்தில் அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்ற ஆதரவும் நான் வைக்கிறேன். இப்போ அல்லாஹ்வின் தூதர் கொஞ்ச நேரத்தில் மௌத்தாயிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதுதான் ஒரு மூமினுடைய சிறந்த மவுத், சிறந்த மரணம். அப்போ பயம்ங்கிறது அளவுக்கு மீறிய பயம் கிடையாது. எங்கெல்லாம் நான் பாவம் செய்ய நினைக்கிறேனோ, யா அல்லாஹ் உன் பயம் வந்து என்னை தடுத்து நிறுத்த வேண்டும், அந்த அளவுக்கு எனக்கு பயத்தை கொடு. வாரந்தோறும் மோதிர பாருங்க சூரா, இன்னமா யுமினு பி ஆயாத்தினல் லதீன இதா ذுக்கிரு பிஹா خروا سجدا وسبحوا بحمد ربهم وهم لا يستكبرون تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا. خௌஃப் பயம், தமஅன் எதிர்பார்ப்பு. அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் தண்டிக்க கூடியவன், இந்த பயமும் இருக்கணும். அல்லாஹ் நிச்சயம் மன்னிக்க கூடியவன், நிச்சயம் அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரக்கூடியவன். இது ரெண்டுமே சம அளவில் இருக்கணும். பயம் அளவுக்கு மீறிய பயம் வந்துடக்கூடாது. அளவுக்கு மீறிய பயம் வந்தால் அது ஆபத்து. அதனால் அல்லாஹ்விடத்தில் எப்படி சஹாபாக்கள், நபித்தோழர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதுக்கு முன்னால் இருந்த நூஹு நபி, நூஹு அலைஹிஸ்ஸலாம், நூஹுக்கு பேர் வர காரணம் என்னது? நூஹு, நாஹ யனூஹு, அரபியில் நூஹுன்னு சொன்னாலே அதிகமாக அழக்கூடியவர். நூஹு நபிக்கு ஏன் அந்த பேர் சொல்கிறோம்? அதிகமாக அழுதார்கள். இறை தூதர்களுடைய சிறந்த ஒரு பண்பு என்ன? அதிகமாக அவர்கள் அழுவார்கள். சிரிப்பதை குறைக்கணும், அழுகையை அதிகமாக்கணும். ஆனால் ஒரே ஒரு அழுகை மட்டும்தான், வேற எந்த அழுகையும் அல்லாஹ்விடத்தில் எந்த மதிப்பும் கிடையாது. ஒரே அழுகை என்ன? அல்லாஹுவை அஞ்சி பயந்து அழுவது. இப்படிப்பட்ட குணத்தை நமக்குள் நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இது ஒரு முறை அழுது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டாலும் சரி, ஒரு சொட்டு கண்ணீர் துளிகள் அல்லாஹ்விடத்தில், அந்த கண்களை நரகம் தீண்டாது. ஐனுன், அதாவது அந்த கண்களை அல்லாஹ் நரகத்திலிருந்து பாதுகாக்கின்றான். எந்த கண்கள்? ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் துளிகள் வந்து விழுவுது அல்லாஹ்வின் அச்சத்தால், அந்த கண்களை நரகம் தீண்டாதுன்னா என்ன அர்த்தம்? மற்ற உடம்பு இல்லை, ஒட்டுமொத்த உடம்பையும் அது பாதுகாக்கும். அதனால் வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில் அல்லாஹுவை அஞ்சி வாழ வேண்டும். அஞ்சுவதும் அடிபணிவதும் சும்மா வசனம் மட்டும் சொல்லக்கூடாது. உண்மையிலேயே அல்லாஹ்வின் அச்சம் நமது உள்ளத்தில் வர வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக புனித இந்த இரவுகளில், புனித இந்த மாதத்தில், இந்த நாட்களில் அதிகம் அல்லாஹுவை அஞ்சக்கூடியவர்களாக, ஒரு சிறந்த குணம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள்வானாக. குறிப்பாக நம் குடும்பத்து பெண்களை, நம் சமுதாய வாலிபர்களை, இளம் பெண்களை, சகோதர சகோதரிகளை அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
சுபானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும்.